குழந்தையின்மை சிகிச்சை அப்படின்றத பொறுத்தவரைக்கும், அது ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரம் அது. முதல்ல 85% தம்பதியினர் டாக்டர பார்க்காமலேயே முதல் வருடத்தில கன்சீவ் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு எந்த செலவும் இல்ல. கர்ப்பமான பிறகு அவங்க மருத்துவர பார்க்குறாங்க. மீதம் 15% ஒரு 6 அல்லது 7% பேர் மருத்துவர்கள பார்க்குறாங்க. மாத்திரை மருந்துகள்லே அவங்க கன்சீவ் ஆயிடுவாங்க. அதுவும் குறிப்பா பெண்களுக்கான அந்த கருமுட்டைகள் வெடித்து வெளியே வர்றது, சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன், கிருமி தொற்று இதெல்லாம் சரி பண்ணும்போது சரியாயிடுவாங்க. ஒரு 6 மாசம் முதல் 1 வருடம் வரை இதில சரியாயிடுவாங்க. இன்னொரு 6 முதல் 7% பேர் ஒரு 6 IUI, ஒரு லேப்ரோஸ்கோப்பி இந்த முறைகள்ல கன்சீவ் ஆயிருவாங்க. இதுல எல்லாம் கன்சீவ் ஆகாம ஒரு 2% பேர் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கலாம். இவர்களுக்கு அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். IVF, ICSI இவர்களுக்கு மட்டுமே தான் இதெல்லாம் தேவை. மற்றவர்களுக்கு அது தேவையில்ல. எடுத்த உடனே ஒரு IVF சென்டர்ல நேரடியா போயிட்டு IVF பண்ணுங்கன்னாங்கன்னா, பொதுவா நீங்க ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கலாம். பொதுவா அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அன்லெஸ் ரொம்ப சிவியரான ப்ராப்ளம் இருக்குன்னா, விந்தணுக்கள் 1, 2 தான் இருக்கு. குரோர் கணக்குல இருக்கு. 4 கோடி அணுக்கள் இருக்க வேண்டியது இருக்கு. 4 அணுக்கள் தான் இருக்குன்னா, அப்ப IVF, ICSI மாதிரி போகலாம். ரொம்ப விந்தணுக்கள் குறைவா இருக்கு. பெண்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. AMH ரொம்ப குறைவா இருக்கு. அந்த சினை முட்டைகள் அளவு கம்மியா இருக்குன்னு சொன்னாங்கன்னா, அந்த மாரி போகலாம். சில கண்டிஷன்ஸ்ல மட்டும் தான் அப்படி தேவைப்படும். பெரும்பாலானவர்கள் இயல்பான குறைந்த செலவுல கருத்தரிச்சிடலாம். நவீன முறைகள் உலகம் முழுவதும் ஆய்வுகள் என்ன சொல்றாங்களோ அதுதான் நம்ம பயன்படுத்தணும். நிரூபிக்கப்படாத முறைகளை பயன்படுத்துறதுனால நிறைய பேர் நிறைய பணம் செலவு பண்ணிடுவாங்க. எடுத்த உடனே ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. ஆனால் நேரடியாக IVF போன்ற பிரச்சனைகளுக்குள்ளே போனாங்கன்னாலும் நிறைய செலவாகும். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஹோம்ஒர்க் பண்ணிக்கணும். என்ன டாக்டரை பார்க்கணும், ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா செகண்ட் ஒப்பீனியன் வாங்குறதுல ஒன்றும் தவறில்லை.